ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. நீடாழி உலகத்து மறையினாலோடு ஐந்தாக நிலை நிற்கவே வாடாத தமவாய்மை முனிராஜல் மகாபாரதம் சொன்ன நாள் ஏடாக வடமேறு வெற்பாக அங்கூர் எழுத்தாணி தன் கோடாக எழுதும் பிரானை பணிந்து அன்பு கூர்வாமரோ. அன்பர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, பெரியோர்களே, சீட்டியன் நேயர்களே, எல்லாம் வல்ல இறைவன் திருமுருகனுடைய தனிப்பெரும் கருணையினாலே இன்றைக்கு மகாபாரதத்திலே 22வது பகுதியாக குருவாய் வருவாய் என்ற தலைப்பிலே சில நல்ல பகுதிகளை உங்களுக்கு எடுத்து சொல்லுகிற இந்த நல்ல வாய்ப்பை உண்மையிலேயே மிகச்சிறந்த வாய்ப்பாக கருதி முதலில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நல்ல குருநாதர் அமைவது நாம் செய்த புண்ணிய வசத்தினாலே ஆவது. எதற்காக குரு நமக்கு வேண்டும்? குருநாதர் என்கிறவர் நம்முடைய மனத்திலே தேங்கி கிடக்கிற அழுக்கை, இருட்டை நீக்குகிறவர். கு என்றால் இருட்டு, ரு என்றால் நீக்குகிறவர், குருநாதர் என்று பொருள். அழுக்கு சேர சேர, இருட்டு சேர சேர நம்முடைய உள்ளத்திலே ஆணவம் சேர்ந்துவிடும். அந்த ஆணவம் நம்மை வாழவிடாமல் தடுத்துவிடும். உண்மையில் வாழ்வது என்றால் என்ன? தினம் உண்பது, உடுப்பது, நல்ல அற்புதமான கேளிக்கைகளிலே ஈடுபடுவது என்றெல்லாம் விளங்குவது மாத்திரமே வாழ்வது ஆகாது. வாழ்வினுடைய பயன் இறைவனுடைய திருவடியை சென்று சேருவது. அப்படி சென்று சேர்வதற்கு நம்மிடம் இருக்கிற குறைகள் என்ன என்று நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நம்முடைய குறைகளை யாராவது சுட்டி காட்டினால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் குருநாதர் என்பவர் நமக்கு நல்லபடி அமைந்து விடுவாரே, ஆனால் அவர் நம்மை பக்குவப்படுத்தி நம்முடைய குறைகளை நாமே தெரிந்து அந்த குறைகளை நாம் நம்மிடமிருந்து விலக்கிக் கொள்ள வழிகாட்டுவார். அதே போல நல்ல மாணவர் கிடைப்பதற்கும் ஒரு குருநாதர் நல்ல புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ரெண்டு ஒன்றுதான். இந்த கச்சேரி செய்கிறவர்கள், இசைக்கலைஞர்கள், நாடக கலைஞர்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்தீர்களானால் ஒருவர் பேரு இப்ப மகாராஜபுரம் சந்தானம் என்று மிகப்பெரிய இசைக்கலைஞர், சங்கீத வித்வான். அவருக்கு நல்ல சிஷ்யராக அவருடைய அருமை மகனே அமைந்து விட்டார். அதே போல எம்எல் வசந்தகுமாரி அவர்களுக்கு நம்முடைய சுதா ரகுநாதன் அவர்கள் அமைந்தார். எனக்கு தெரிந்த ஓரிருவரை நான் குறிப்பிடுகிறேன். நல்ல மாணவர்கள் கிடைப்பதற்கும் குருநாதர் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். சிலர் நல்ல ஞானம் உடைய குருநாதர் அமைந்து விடுவார். அந்த மாணவர்களுக்கு அதை கற்றுக்கொள்வதிலேயே ஈடுபாடு இருக்காது. ஒன்றுமில்லாத விஷயத்தையே கேட்டு கேட்டு உயிரை எடுப்பான். கத்திரிக்காய் என்ன விலை, தக்காளி என்ன விலை, முட்டைக்கோசை என்ன விலை, இது சொல்றதுக்கு அவர் வாத்தியார். ஞானம் பெறுகிற பொழுது இதெல்லாம் சர்வ சாதாரணமான விஷயங்களை எல்லாம் ஒருவர் கேட்கக்கூடாது. அப்படி இறைவனே சில நேரங்களில் நமக்கு குருவாக வந்து அருள் பாலிப்பான். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வேறு யாராவது எனக்கு குருவாக வந்தால் அவரிடம் இருக்கிற குறை நிலைகள் என்னிடமும் வந்து சேர்ந்து எனக்கு ஏற்பட வேண்டிய முழுமையான பலன் ஏற்படாமல் போய்விடும். நீ குறையே இல்லாதவன் முருகா, நீ எனக்கு குருவாய் வருவாய் அருள்வாய் என்று அருணகிரிநாதர் வேண்டுகிறார். அப்படி நாம் நல்ல குருநாதர் வேண்டும் என்று பிறவி தொடங்கியே இறைவனை வேண்ட வேண்டும். அதுபோல நல்ல மாணாக்கன் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நல்ல ஆசிரியர் ஒருவர் விடாமல் வேண்ட வேண்டும். அப்படி இரண்டு பேரும் உயர்ந்தவர்களாக அமைந்த ஒரு நிகழ்ச்சி தான் இந்த மகாபாரதத்திலே வருகிற துரோணரும் அர்ஜுனரும். துரோணரை ஆசிரியராக பெறுவதற்கு அர்ஜுனன் கொடுத்து வைத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், அர்ஜுனனை தன் மாணாக்கனாக பெறுவதற்கு துரோணர் எவ்வளவு தவம் செய்திருக்க வேண்டும் என்று நினைந்து பாருங்கள். பீஷ்மரிடம் தன் வரலாற்றை எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தார். சென்ற வாரம் பார்த்தோம். கிருவாச்சாரியாருடைய அருமை தங்கை கிருவியை மணந்து கொண்டு பெற்ற மகனுக்கு
தாய்ப்பால் மாவுப்பால், பசும்பால் கொடுக்க வழி இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உடன் பயின்ற அரசன் துருபதனிடம் சென்று ஒரு பசுமாடு கேட்டு வாங்கி வாருங்களேன் என்று அவள் அனுப்புகிறார் கிருமி. சென்ற இடத்திலே அவன் சந்தித்த சங்கடமான நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் சென்ற வாரம் பார்த்தோம். மன்னன் யான், நீ முனிவன், மரபால் எனக்கும் உனக்கும் என்ன நண்பு உண்டு என்ன, ஏசி நகை செய்து இகழ்ந்தான். தமிழ் தமிழ் இகழ்ந்தான், நகை செய்து இகழ்ந்தான், ஏசி நகை செய்து இகழ்ந்தான். நான் ஒருவரிடம் போய் நான் இன்னது படித்திருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் என்று சொன்னால், என்னையா படித்திருக்கிறேன்னு சொன்னால் பரவாயில்லை, இருக்கிறது ஏசுவது. அப்ப நம்முடைய அடி மனதிலே இவன் தகுதி இல்லாதவன், இவனிடம் போய் நாம் யார் என்று சொன்னதே தவறு. அப்படி துரோணர் நினைக்கிறார், நான் மன்னன், நீ துறவி, நீ என்னிடம் வந்து என்ன ஏதாவது பிச்சை போடு என்று கேட்டிருந்தால் நான் 100க்கு 200 போற்றிருப்பேன். ஆனால் நீ நண்பன் என்று பேசுகிறாய். மன்னன் யான், நீ முனிவன், மரபால் எனக்கும் உனக்கும் என்ன நண்பு உண்டு, எப்படியா உனக்கு எனக்கும் நட்பு இருக்க முடியும்? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் பேசுறான் திருபத மகாராஜா. என்னையேசி நகை செய்து இகழ்ந்தான். மனசுக்கு எப்படி இருந்திருக்கும் துரோணருக்கு? அன்னதுருவன் தன்னை அவையில் அரசர் கேட்ப சொன்ன வாய்மை நீயே சோர்ந்தாய், நானோ சோரேன். அப்போது உயர்ந்த குரலிலே அந்த துருவதனுடைய சபையிலே எல்லாரும் கேட்கும்படியாக ஒரு வீர வசனம் பேசுகிறார் துரோணர். அன்றைக்கு என்னோடு நீ படித்த பொழுது சொன்ன சொல்லையெல்லாம் நீ மறந்து விட்டாய், சோர்ந்து விட்டாய், சொற்சோர்வு படுதல் என்று பேசுவார் திருவள்ளுவர். சோர்வுன்னா உடம்புக்கு வர்ற சோர்வு அல்ல, நாம் ஒருவருக்கு கொடுத்த வாக்கையை காப்பாற்ற வேண்டும். சொற்சோர்வு படுதல். அன்று நீ சொன்னாய் என்று நான் நம்பி வந்தேன், நீ இப்போது என்னை கேலி செய்கிற. ஆனால் நான் சொன்ன சொல் தவற மாட்டேன். உனக்கு சமமாக உன்னுடைய ராஜ்யத்தில் பாதியை அடைவதோடு மாத்திரமல்லாமல் உன்னை போர்க்களத்திலே சந்தித்து நீ ஏறி வருகிற தேரோடு உன்னை கைது செய்து என்னை என் முன்னே கொண்டு வந்து உன்னை என் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு நல்ல மாணாக்கனை பெற்று நான் இப்போது சபதமிடுகிறேன், அதை நிறைவேற்றி காட்டுகிறேன் என்று துரோணர் அர்ஜுனனை சந்திக்காத பொழுதே மிகுந்த ஆவேசத்தோடு வேதனையோடு துருபதனுடைய அரண்மனையிலே வீர வசனம் பேசியிருக்கிறார். அது நிறைவேற வேண்டுமானால் அதற்கேற்ற மாணவன் கிடைக்க வேண்டும் அல்லவா? அதைத்தான் நான் முன்னுரையிலே குறிப்பிட்டேன். அன்னதுருவல் தன்னை அவையில் அரசர் கேட்ப சொன்ன வாய்மை நீயே சோர்ந்தாய், நானோ சோரே. நீ தவறு செய்யலாம், சொன்ன சொல்லை நீ மறந்து விட்டாய், நான் ஒன்றும் அப்படி சொல்லவில்லை என்று கிண்டலா பண்ணுகிறாய். படித்தவனிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெறும் பணக்காரனாலே ஒன்றும் செய்ய முடியாது. வஞ்சனை மிகுந்தவர்கள் கூட ஞானிகளிடம் கற்றவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வஞ்சனை எப்போதும் வெல்லாது. பேசுகிறார் பாருங்கள் துரோணர். புகன்றபடி நீ ஆளும் புவியும் பாதி கொள்வேன். சொன்னது அவன், நீ சொன்னபடி நான் உன்னுடைய ராஜ்யத்தில் பாதி கொள்வேன். இப்போது நாம் கூட சில நேரம் யாரையாவது நமக்கு பிடிக்காவிட்டால் அவன் அப்படி ஆகி விடுவான் இப்படி ஆகி விடுவான் என்று சொல்லுவோம். நாம் நல்லது சொன்னால் அப்படி ஆகிவிடுவான், தீயது சொன்னாலும் அப்படி ஆகிவிடுவான். சில பேர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா, அவர் பெரிய மகான் சொன்ன ஆயிடுவார்களா. ஆனால் சில நேரங்களில் இப்போ ஒருவரை பார்த்து இவன் சொத்தெல்லாம் அவன் தின்னுடுவான்னு சொல்லுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அப்படி நடந்துவிடும். அவன் எந்த முயற்சியும் செய்யாமலே சோம்பேறியாகவே இருந்து விடுவான். அந்த உதவி செய்கிறவன் தான் ஊராக போய் இப்போ ஆளாளா அலைஞ்சி தவிச்சு அவங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்க வேண்டும். நிறைய இடங்களிலே நாம் பார்க்கலாம். ஒவ்வொருவருக்குமே அந்த சக்தி உண்டு. ஆகவே சொல்லுகிற பொழுது நாம் எச்சரிக்கையாக சொல்ல வேண்டும். இப்போது துருபதனை நோக்கி துரோணர் என்ன சொல்லிவிட்டு வருகிறார்? நீ புகன்றபடி நீ ஆளும் புவியும் பாதி கொள்வேன். இகன்ற சமரில் உன்னை ரதத்துடனே கவர்வேன். அவன் ஏறி வருகிற ரதத்தையே கவர்ந்து வருவது என்பது மிகப்பெரிய வீரம்.
எல்லார் முன்னிலையிலும் சொல்லிவிடுகிறார். அகன்ற மெய்மை உடையா, என்ன சொல்லாட்சி பாருங்கள் வில்லிபுத்தூர் ஆழ்வார். இந்த வில்லிபுத்தூர் ஆழ்வாரை பாராட்டி அங்க 2 நாள் போறேன் நான், வர்ற 17, 18. மெய்மை இப்படி இருக்கிறது. அந்த மெய்மையோடு சேர்ந்திருக்க வேண்டிய துருபதன் அந்த மெய்மையை விட்டு விலகி விட்டானா. அதை சொல்றாரு பாருங்க. அகன்ற மெய்மை உடைய அரிதி என்றேன் என்று சுகந்த ஞானம் பெற்ற துரோணன் சொல்ல கேட்டான். பீஷ்மரிடம் தன்னுடைய வரலாற்றையெல்லாம் துரோணர் சொன்னார் என்று சொல்லி முடித்திருக்க வேண்டியதுதானே. சுகபிரம்ம முனிவர் என்ற ஒரு முனிவர் இருந்தார், அவரை விட அதிக ஞானம் பெற்றவராகிய துரோணர் சொன்னாருங்கிறார் வில்லிபுத்தூர் ஆழ்வார். இந்த சுகபிரம்ம முனிவர் யார் என்று சொன்னால் வியாச பகவானுடைய பிள்ளை, மகா பெரிய ஞானி. ஏன் இந்த சுகபிரம்ம முனிவரை விட துரோணர் சிறந்தவர் என்று வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொல்லுகிறார்? நடந்த நிகழ்ச்சி ஒன்று சொல்லுகிறேன் கேளுங்க, அருமையான வரலாறு. வியாச பகவானுடைய மகனாகிய சுகமும் ஜனக மகாராஜாவும் ஒரே வகுப்பிலே படித்தார்கள். அவர்கள் வளர்ந்து ஞானம் பெற்று அவர் ராஜாவாக ஆகிவிட்டார். இவர் பெரிய முனிவர் ஆயிட்டார். ரொம்ப காலம் ஆச்சு. தன்னுடைய தோழரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வருகிறார் மிதிலாபுரி நோக்கி சுகபிரம்ம முனிவர் அவர். அங்க ஒரு பெரிய நாடகம் நடக்கிறது. வாயில் காவலனாக 1 வாரம் 10 நாள் முன்னதான் புதிதாக ஒரு இளைஞன் வேலைக்கு சேர்ந்திருக்கிறவன் நின்று கொண்டிருக்கிறான். பழைய ஆளா இருந்தா இவரை பார்த்தவன் வணங்கி பாத பூஜை செய்து சுவாமி உள்ள போங்கன்னு விட்டுருவான். நம்மை தெரிந்தவர்கள் இருக்கிற இடத்திற்கு போறது சுலபம், நல்லது. அதை தெரியாதவர்களிடம் போய் நான் யாருன்னு சொல்லிட்டு இருக்கிறத போல முட்டாள்தனம் உலகத்திலே வேற கிடையாது. தெரிஞ்சவனுக்கு தான் தெரியும். நிறைய நிகழ்ச்சி நான் சொல்லுவேன். என்னோடு உடன் பயின்றவர் தைனேஸ்வரன் என்று ஒரு பெரிய சேலத்திலே அடிஷனல் கலெக்டராக இருந்தார். ஈரோடு ஆட்சித் தலைவராக ஆனார். அப்புறம் பெரிய பதவிகள் எல்லாம் வகுத்தார். அவரை பார்ப்பதற்காக அவர் ஆட்சித் தலைவராக இருந்த பொழுது ஈரோட்டுக்கு சென்ற பொழுது அவருடைய கடைநிலை ஊழியர் ஆறுமுகம்னு பேர், மறக்காத வாழ்க்கையில். அவருக்கு என்ன தெரியல, அன்றைக்கு இதே போல திங்கட்கிழமை மனுநீதி நாள், நீங்க போய் அங்க மண்டபத்தில் உட்காருங்கன்ட்டார். பெரிய ஹால். தைனேஸ்வரன் நல்ல உயரமா இருப்பார். நம்ம நின்னா அவர் உட்கார்ந்த அளவுக்கு உயரமா இருப்பார். உட்கார்ந்தாவே நம்ம நிக்கிற அளவுக்கு. நான் என்ன மனு கொடுக்க வந்திருக்கேன், அவரை சும்மா பார்க்க போயிருந்தேன், நண்பர் அல்லவா. நான் போய் கடைசி வரிசையில் அவன் பார்த்தார். ஒரே சத்தம், சந்திரராஜன் நீங்க போய் என் அறையில் இருங்கள். இந்த மகிழ்ச்சினால பல இடங்களில் இதை சொல்லியிருக்கு. அவர் ஆட்சித் தலைவர், அப்படி கூவி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த வகுப்பு தோழர் என்கிற உணர்வு உள்ளத்திலே பீரிட்டு வருகிற பொழுது ஏற்படுகிற மகிழ்ச்சி. அப்படி சுகபிரம்ம முனிவர் போறார். அவன் புதுசா வந்தவன், ஆறுமுகம் மாதிரி. உங்களை யாருன்னு சொல்றது ராஜா கிட்டன்னு கேட்கிறான். யாரு? ஜனக மகாராஜாவுடைய அரண்மனையிலே கடைகாவலனாக இருக்கிற புதிதாக சேர்ந்த சிப்பாய். இவரு அவன் தெரியலன்னா விட்டுணும்ல. மகாராஜராஜஸ்ரீ சுகபிரம்ம முனிவர் அவர்கள் வந்திருக்கிறார் என்று போய் உன் அரசனிடம் சொல். சரிங்க ஐயா. குடுகுடுன்னு ஓடுறான். ரொம்ப பெரிய ஆள் போலகுது. ராஜாவிடம் போய் சொல்லுகிறான். ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ஜனக மகாராஜா வாழ்க, தேவரை தரிசிப்பதற்காக வாயிலே ஒருவர் வந்திருக்கிறார். மகாராஜராஜஸ்ரீ சுகபிரம்ம முனிவர் அவர்கள் வந்திருக்கிறார், போய் உன் அரசனிடம் சொல் என்று சொல்லுகிறார். விடவா விடவா. ஜனகர் ஒரு நொடி சிந்திக்கிறார். இவர் ஞானம் பெற்றிருந்தாலும் கடமை உணர்வினாலே அரசனாக இருந்து உலக கடமைகளை செய்வதற்காக ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிறார். அதுபோன்ற எந்த அவசியம் இல்லாமல் ஞானம் ஒன்றே வாழ்க்கை நோக்கம் என்று வாழ வேண்டிய சுகபிரம்ம முனிவர் அவர்கள் தனக்கு முன்னும் பின்னும் இவ்வளவு பெரிய பட்டங்களை போட்டுக் கொள்வது ஜனக மகாராஜாவுக்கு சங்கடமாக இருந்தது. இதையெல்லாம் சிப்பாயிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. அவரை தனியா வர சொல்லுப்பா, கூட 5-6 பேர் கூட வந்திருக்கிறாரு, அவங்களெல்லாம் விட்டுட்டு வர சொல்லுங்கிறார் ஜனகர். அவன் மொழிக்கிறான். வந்திருக்கிறது ஒத்த நாடி தாடி.
பாராமலேயே ஜனக மகாராஜா 5-6 பேர் கூட வந்திருக்கிறாரு, அவரை மட்டும் வர சொல்லுங்கிறாருன்னு முழிக்கிறான். ஏத்து பேச முடியுமா ராஜாவை? சரி, அவர் சொன்னதை போய் சொல்லிடுவேன்னு குடு என்று ஓடி போய், சுவாமி வணக்கம், தேவரீர் 5-6 பேர் கூட வந்திருப்பதாக அரசர் சொல்லுகிறார். அவரை எல்லாம் விட்டுவிட்டு தாங்கள் மாத்திரம் உள்ளே வரும்படி சொல்லுகிறார் எங்கள் அரசர். இவர் பார்த்தார், மனசு வரல. நான் பெரியவன் என்கிற நினைப்பு நமக்கு வந்து விடுமானால் நமக்கு லேசா அது போகாது நம்மளை விட்டு. நான் யார் தெரியுமாம்பா, ரொம்ப பேர் சொல்லுவோம். 1ஆம் கிளாஸ் பையன் மூத்திரம் விட்டுக்கிட்டே சொல்லுவான் நான் யார் தெரியுமான்னு. இது என்னத்துக்கு ஆகிற வேலை இது? மனசு வரல இவருக்கு. மகாராஜ ராஜஸ்ரீ சுகபிரம்ம முனிவர் அவர்கள் வந்திருக்கிறார் என்று சொன்னதில் இப்ப அவர்களை விட்டுட்டு மீறி சொல்றார். மகாராஜ ராஜஸ்ரீ சுகபிரம்மம் வந்திருக்காரு இவங்க ஓடுறான். இன்னும் 4 பேர் கூட இருக்கிறாங்க, விட்டு வர சொல்லுங்க. தலையை பிச்சிக்கிறான் சிப்பாய். சுவாமி 4 பேர் உங்களோட இருக்கு. மகாராஜா விட்டுறார். ஸ்ரீ ஸ்ரீ சுகபிரம்மம் வந்திருக்கிறார்னு போய் சொல்லு. இன்னும் 3 பேர் கூட இருப்பதாக சொன்னார். 3 பேர் ஒருத்தருக்கு உடம்பு சொன்னார். ஸ்ரீ சுகபிரம்மம் வந்திருக்கிறார்னு சொல்லுனார். கடைசியில ஸ்ரீ சுகம் வந்திருக்கிறார்னு சொன்னார். இன்னும் ஒரே ஒரு ஆள் கூட இருக்கிறார், அவரை விட்டுட்டு தனியா வர சொல்ல வரேன்னார். சுகம் வந்திருக்கான்னு சொல்லப்பான்னார். உள்ள விடுனார். மனம் வந்திருக்கிறன்னா போதாதோ? ஞானமே வடிவான ஜனகராஜா ஞானத்தின் உரிமையாளராக இருக்க வேண்டிய சுகபிரம்ம முனிவர் அவர்களுக்கு ஞானத்தை வழங்க வேண்டிய நிலை. அது ஒரு நிகழ்ச்சி தானே தவிர மற்றபடி சுகபிரம்ம முனிவர், சுகம்னா கிளி, நம்மூர் சுவாமி சுகவனேஸ்வரர் என்று பெயர். அந்த ஞானமே வடிவாகிய சுகபிரம்ம முனிவரை விட உயர்ந்த ஞானம் உடையவராகிய துரோணர் தன்னுடைய வரலாற்றை இப்படி சொல்லுகிறார் என்று வில்லிபுத்தூராழ்வார் முடிக்கிறார். சுகந்தன் ஞானம் பெற்ற துரோணன் சொல்ல கேட்டான். சுகபிரம்மருக்கு என்ன பெருமை என்றால் வைராக்கியம் உடையவர். நமக்கெல்லாம் வைராக்கியம் வேண்டும். நமக்கு என்ன வைராக்கியம் இருக்கும்? எதிர்த்த வீட்டுக்காரன் ஒரு நாள் நாம் பார்க்கும்போது எச்சு துப்பி இருப்பான். அவன் என்ன பார்த்து தான் துப்புனான், இவனை அழிக்காமல் விடுவதில்லைன்னு வைராக்கியம் வைத்திருப்பான். அதெல்லாம் வைராக்கியம். நாம் செய்த பாவ புண்ணியங்களின் வசத்தினால் இந்த உலகில் பிறந்து விட்டோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய கணக்குப்படி இந்த பிறவிகளை நாம் இன்ப துன்பங்களை அனுபவித்து விட்டு இதுவே நம்முடைய கடைசி பிறவியாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் நாம் அகங்காரம் மமகாரம் உடையவர்களாக நான் எனது என்ற எண்ணம் இல்லாமல் வாழ்ந்து இறைவனுடைய திருவடி ஒன்றேதான் நாம் பற்ற வேண்டியது என்ற வைராக்கியம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அவ்வளவு உயர்ந்த சொல் வைராக்கியம். இப்போ ஒன்றும் இல்லை, கடன் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு வைராக்கியத்தோடு இருக்கிறான். அந்த ஆள் வாங்கி கொடுத்துட்டான்ல, மாட்டிக்கிட்டான்ல, முழிக்கிட்டோம், நான் எப்படி இருந்தாலும் கொடுக்க மாட்டேன் வைராக்கியத்தோட. இது பேர் வைராக்கியமே அல்ல. ரொம்ப அழகான இடங்கள். வைராக்கிய உணர்வு இறைவனுடைய திருவடியை சென்று சேர்வதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்று யார் ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது. அந்த வியாச முனிவரை விட மேம்பட்ட வைராக்கியம் உண்மை உணர்வு உடையவர் சுகபிரம்ம முனிவர். சுகபிரம்ம முனிவரை பகவானாகவே வழிபாடு செய்வார்கள். பகவானுடைய அம்சத்தை உடையவர். பரம பாகவதர்களில் ஒருவர் சுகபிரம்ம முனிவர். பாகவதர் என்று சொன்னால் அப்படி அல்ல, அடியார் என்று பொருள். நான் முருக பாகவதர்னா முருகன் மேல பாட்டு பாடுறவன் அர்த்தம் அல்ல, முருகனுடைய திருவடியே கதி என்று வாழ்கிறவர் என்று பொருள். அப்படி சொன்னால் கூட அது குற்றமுடையதாக ஆகிவிடும். சுகபிரம்மம் என பாராட்டு பெறுகின்ற அளவுக்கு உயர்ந்தவர். சுகநிகர் துரோணருடைய 13ஆம் போர் சருக்கத்திலே மறுபடியும் வில்லிபுத்தூராழ்வார் சொல்லி மகிழ்வர். அப்படிப்பட்ட சுகபிரம்மருக்கு ஈடான ஞானம் உடைய துரோணரிடம் பீஷ்மர் மகிழ்ச்சியாக ஒரு பெரிய விழா எடுத்து தம்முடைய பேரப்பிள்ளையாகிய பாண்டவர்களையும் கௌரவர்களையும் கல்வி பயிலுவதற்காக சேர்க்கிறார். முறைப்படி துரோணருக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் செய்து தருகிறார். இப்போதுதானே சொன்னார், தன் பிள்ளைக்கு பசுவின் பாலை தர முடியாமல் மாவின் பாலை கொடுத்து வருந்தி வாடியதை. அப்படி வளர்ந்த பிள்ளைதான் அந்த துரோணர். துரோணருடைய மகன் அஸ்வத்தாம. எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கிறார் பீஷ்மர். அப்பதான் நல்ல நிறைவா மனசு நிம்மதியா உயர்ந்த ஞானத்தை உலகத்திற்கு வழங்கலாம். போன வாரமே நான் சொன்னேன், நானே சாயந்தரம் டிஃபனுக்கு என்ன பண்றது, காத்தாலைக்கு என்ன பண்றது, சோப் போடுறதுக்கு துணி என்ன பண்றதுன்னா ஞானம் வராது. வருவதாக சொல்லுவார்கள், வறுமையில தான் அறிவு வரும், வராது.
அதை பற்றியே தான் கதை சொல்லுவோம். ஏழை ஒருத்தன் கதை எழுதுறான்னு வச்சுங்க, அவன் ஏழை பிச்சைக்காரத்தனமான செய்திகள் தான் அதில் வரும். பணக்காரன் வசதியாக இருக்கிறவனை ஏழை கதை எழுத சொன்னால் கூட அது ஏழையாக வராது. ஒரு பையனை பள்ளிக்கூடத்தில் ஒரு கதை எழுது, ஏழையின் கதைன்னு எழுதினார்கள். அவனுக்கு என்ன எழுதுறதுன்னு தெரியல, எழுதணும். ஓர் ஊரில் ஓர் ஏழை இருந்தான். அவன் வீட்டு வேலைக்காரன் ஏழை, அவனுடைய கார் டிரைவர் ஏழை, அவன் தோட்டக்காரன் ஏழை, அவனுடைய ஆஃபீஸில் அவனுக்குள்ள பிஏ ஏழைன்னா. ஏழை அவன் அவங்க அப்பாவை பார்த்தா அவங்க கதையை அப்படியே எழுதுறான். ஏழையாக இருந்தால்தான் ஞானம் வந்து, அதெல்லாம் பழைய காலம். இப்போ கூர்த்தமதி ஃபஸ்ட் கிளாஸு, ஃபஸ்ட் ரேங்க்கு, கோல்டன் மெடலு வாங்கிவிட்டு வசதி வாய்ப்போடு இருந்தால் MS உதயமூர்த்தி என்ன சோத்துக்கு இல்லாமல் அலைஞ்சவரா? தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய உள்ளத்தையே மாற்றி உன்னைத்தான் தம்பி என்று படம் எடுக்க பாலச்சந்தரை தூண்டி விட்டது யார்? அவருடைய கட்டுரைகள் தானே. மூவா என்ன சாப்பாட்டுக்கு இல்லாதவரா? டாக்டர் மூவா எத்தனை இளைஞர்களை அறிஞராக்கி இருக்கிறார். அதுபோல பீஷ்மர் துரோணருக்கு நல்ல வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்தார். நல்ல நாள் பார்த்து அந்த நாள் முதல் நல்ல உயர்ந்த ஞானத்தை கல்வியெல்லாம் வழங்குகிறார். இதுல 106 பேர்ல அர்ஜுனன் மிகச் சிறந்தவனாக விளங்குகிறார். நல்ல ஆசிரியர் கிடைத்தால் மட்டும் போதாது, அவர் சொல்வதை புரிந்து கொள்ளுகிற ஆசிரியர் பாடுபட்டு சொல்லிக் கொடுக்கிறார். பையன் இங்க இப்படி ஓட்டையை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பழைய காலத்து கதை. என்ன எல்லாம் நுழைந்ததா? அந்த காலத்துல கேட்டார் ஆசிரியர். சார் எல்லாம் நுழைந்தது, வால் மட்டும் நுழையல. நான் சண்டாள என்னன்னு பார்த்தா அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற பொந்துல பெரிச்சாளி நுழையுது, உடம்பு பூரா நுழைஞ்சிருச்சு, இன்னும் வால் மட்டும் நுழையலைங்கிறான். இவனையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது நீங்க? இவர் உயர்ந்த பெரிய அரிய செல்வத்தை வழங்கி கொண்டிருக்கிறார், அவன் எங்கேயோ கவனமா இருக்கிறான். இட்டது பட்டானால் வாட் என்னங்கிறத 3 நாள் சொல்லிட்டு இருப்பான். இட்டது பட்டானால் வாட் என்ன? அவனுக்கு எப்படி நாம சொல்லித்தர முடியும் தமிழ ஞானத்தை? 106 பேரிலே மிக உயர்ந்த மாணாக்கனாக விளங்குகிறான் அர்ஜுனன். எப்படி இருந்தானா? வெஞ்சிலையினால் இவன் ராகவனை ஒக்கும் என விஜயன் விஜயத்தின் மிகவே எஞ்சிய குமாரர்கள் பொறாமையின் மிகுந்தனர்கள் ரவி எதிர்மின் மினிகள் போல் அஞ்சல் முனிதானும் இவன் மேல் எவரினும் பெருக அன்புடையனாகி அகலான் நெஞ்சுர அருங்கலைகள் கற்கும் அவர் தாம் அளவில் நேய நிகழாதவர்கள் யார். அருமையான பாட்டு. அந்த 106 பேரிலே அர்ஜுனன் ராகவனை போன்ற வீராணி வீரனாக சூராணி சூரனாக இருந்தான். விஷயத்தில் மிகுந்தவனாக இருந்தான். ஆசிரியருக்கு ரொம்ப வேண்டியவன்னா எப்ப பார்த்தாலும் அவர் பின்னாலேயே தெரியறது. அவருக்கு வேண்டியது பீடி சிகரெட் வாங்கி தர்றது, பத்த வைக்கிறது அல்ல வேலை. எந்த நோக்கத்திற்காக அவரிடம் பயில வந்தானோ அதில் அவன் சிறந்தவனாக வருகிறான். மற்றவர்கள் எல்லாம் அவனை பார்த்து 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 வயிறு எறிந்தார்கள். உலகத்தில் இது சகஜம். வயிற்றெரிச்சல் படுகிறவர்களை பார்த்து நீங்கள் வயிற்றெரிச்சல் படாதீர்கள், அவன் வயிறு எரிஞ்சே சாக வேண்டியதுதான். ஐயோ இவ்வளவு துன்பங்கள் இருந்தும் இவ்வளவு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக உல்லாசமாக மனம் பேசுகிறானே என்று பலர் வயிறு எறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஞானம் வழங்குகிற பொழுது இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அல்லவா? எப்படி சொல்லுகிற அஞ்சல் நீத அனுமிவன் மேல் எவரினும் பெருக அன்புடையனாகி அகலான். அழகாக எதையும் நல்லபடி முறையாக சிறப்பாக மேலான வகையிலே சொல்லித் தரவல்ல துரோணர் தான் சொல்வதையெல்லாம் மிகவும் நுட்பமாக அறிந்து கொள்ளுகிற புரிந்து கொள்ளுகிற இந்த அர்ஜுனன் மீது அளவு கடந்த அன்பு செலுத்தி எங்க போனாலும் அவன் கூடவே கூட்டிட்டு போறது. அகலான். வாத்தியாருக்கு ஒரு பையனை பிடிச்சிடுச்சுன்னா எங்க போனாலும் கூட்டு போவார். நல்லத்துக்கும் கூட்டு போவார், பொல்லாத்துக்கும் கூட்டு போவார். ஒரு வாத்தியார் அப்படிதான் ஒரு பையனை ஒரு கல்யாணம் வீட்டுக்கு கூட்டு போவார். பந்தியில் உட்காந்துருக்காரு. இந்த வாத்தியாருக்கு ரசம்னா ரொம்ப பிடிக்கும். இந்த கையை பிடிச்சி வாங்கி குடிப்பார். கூடவே பையனை கூப்பிட்டு வந்திருக்காருல ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவனையே இந்த ரசத்தை பிடிச்சி குடிக்க சொல்லணும்னு ஆசை. அன்னைக்குன்னு அந்த பந்தியில் ரசம் பரிமாறினது அழகான ஒரு பொண்ணு. இவருக்கு இந்த ரசத்தை வார்த்துட்டு அவங்ககிட்ட போகும்பொழுது பையனை பார்த்து கையை பிடினாரு வாத்தியார். அவன் அச்சுதரா பிரைஸ் வாத்தியாரே சொல்லிட்டாருன்னு எட்டி அந்த பொண்ணு கையை பிடிச்சா. அதை லொட்டுன்னு கரண்டிலே ஒன்று தலைமையில வச்சது. இவர் அந்த அர்த்தத்திலேயே சொன்னார், இவர் ஒரு அர்த்தத்தில் சொல்றாரு. ஆசிரியர் என்ன நோக்கத்தோடு சொல்லுகிறாரோ அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு பயிலுகிற மாணவன் மீது ஆசிரியருக்கு எல்லையில்லாத ஈடுபாடு ஏற்படும்.
நெஞ்சுற அருங்கலைகள் கற்கும் அவர்தம் அளவில் நேயம் நிகழாதவர்கள் யார்? தன்னிடம் என்ன என்ன வித்தைகள் இருக்கின்றனவோ அந்த வித்தைகளெல்லாம் கள்ளம் கபடம் இல்லாமல், ஒளிவு மறைவு இல்லாமல் தன்னுடைய மாணாக்கனாகிய அர்ஜுனனுக்கு அவர் எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். இந்த நிலையிலே காட்டிலே ஒரு வேடன், ஏகல்யன் என்று, அந்த ஏகலைவன் என்கிற ஒரு வேடுவன் துரோணரை சந்தித்து நீங்கள் எனக்கு எல்லா கலைகளையும் கற்றுத்தர வேண்டும் என்று வேண்டுகிறார். பலவிதமாக இந்த ஏகலைவன் கதையை சொல்லி துரோணரை கீழ்மைப்படுத்துவார்கள் பலர். அப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஜாதி மதம் பேதம் பாராதவர் துரோணர். கிளாஸ் தொடங்கி இப்போ 4-5 மாதம் ஆச்சு. மற்றவர்களோடு உன்னை போட்டியிட செய்வது அவ்வளவு பொருத்தமில்லை, அடுத்த வகுப்பில் சேர்ந்துக்கன்னு சொன்னார். இவன் அதெல்லாம் முடியாது, இப்போவே வேணும்னா சரிப்பா நீ என்ன நினைச்சு எல்லாம் கற்றுக்கன்னார். அவரை தன் மனத்திலே சிலையாக வடித்து அந்த சிலையை எதிரிலே மண் சிலையாக வடித்து அதை பார்த்து பார்த்து கற்றுக்கொண்டான் என்றால் அர்ஜுனனோட 1000 மடங்கு உயர்ந்தவன் அந்த ஏகலைவன். அந்த அர்ஜுனனுடைய வில் திறத்தினுடைய பெருமையும் அவனோடு பயின்றவர்கள் அவனை ஒக்க உயர்ந்தவர்களாக மாறாமல் மடங்கிய நிகழ்ச்சியையும் நாம் எண்ணி பார்க்கிற பொழுதுதான் ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் உள்ள உறவு, ஆசிரியர் செய்த புண்ணியத்தினாலே அவருக்கு நல்ல மாணவர் கிடைப்பார். பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியரை குருநாதர் நினைத்துக் கொள்ளாதீர்கள். அவர் ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வந்து பாடுறவர், அதுலேயும் நல்ல ஆசிரியர் இருக்கிறார். வெறும் சம்பளத்துக்காக சொல்லிக் கொடுக்கிறவர் குருநாதராக ஆகவே முடியாது. மணி மணி பார்ப்பான், எப்போ பீரியடு முடியும் எப்போ பீரியடு முடியும். டியூஷன்ல எல்லாம் சொல்லி கொடுக்குறான், அங்கே வாம்பான். அவன்லாம் அடுத்த ஜென்மத்தில் வவ்வாலா பிறப்பான் கோயிலில். பிள்ளைகளுக்கு தான் வாங்குகிற ஊதியத்திற்கு ஏற்ற வகையில் வகுப்பறையிலே சொல்லித்தராமல் நிறைய சொல்லுவேன் நான். எங்கள் பள்ளியில் ஒரு ஆசிரியர் வகுப்பிற்குள்ளே நுழைந்தவுடனே அவர் வீட்டிலே உணவு இருக்காது, வந்த பசங்கிட்ட 5 அணா 8 அணா 1 ரூபா ஃபைன் வாங்கி டிஃபன் வாங்கி அவங்க முன்னாலேயே சாப்பிடுவார். திடீர்னு அவர் செத்து போயிட்டார். அவர் இறந்து போன 1 வாரம் கழித்து அப்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல் அமைச்சராக இருந்தார். செத்தா 10,000 ஒரு ரூல் கொண்டு வந்தார். ஏன் இவர் 1 வாரம் முன்னாலேயே செத்தாரு? ஏற்கனவே பசங்க கிட்ட 10,000 ரூபாய் வசூல் பண்ணிட்டார். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் உண்டு, பலன் உண்டு. ஆகவே நல்ல ஆசிரியர், நல்ல குருநாதர் கிடைப்பதற்கு மாணாக்கன் புண்ணியம் செய்திருப்பது போல நல்ல மாணாக்கன் கிடைப்பதற்கும் ஆசிரியர் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இறைவனே குருவாக வந்து நம்மை ஆட்கொள்ளுவான். ஆகவே இங்கே துரோணருக்கு நல்ல மாணாக்கராக அர்ஜுனன் அமைந்தார், அர்ஜுனனுக்கு நல்ல குருநாதராக துரோணர் அமைந்தார். நமக்கெல்லாம் அந்த இறைவனே குருவாக வர வேண்டும். அவனை குருவாய் வருவாய் என்று அழைத்து எல்லாரும் இந்த பிறவியே கடைசி பிறவி என்று உயர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.